வணக்கம். ராகவா விஷன் செய்திகளுக்காக செங்கேனி பழனி. விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் இந்தியா கூட்டணி தோல்விக்கு திமுக தான் காரணம் என்று காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் எம்பி குற்றச்சாட்டு. அதிகப்படியான IAS அதிகாரிகளால் புதுச்சேரி வீணாகிவிட்டது என முதலமைச்சர் ரங்கசாமி குற்றம் சாட்டியுள்ளார். காமராஜர் மணிமண்டபத்தை நவீன கல்வி மற்றும் திறன் மேம்பாட்டு மையமாக மாற்ற வேண்டும் என துணைநிலை ஆளுநரிடம் சட்டமன்ற உறுப்பினர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் கோரிக்கை கடிதம் அனுப்பியுள்ளார். புதுச்சேரியில் இந்தியா கூட்டணி தோல்விக்கு திமுக தான் காரணம் என்று காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் எம்பி குற்றச்சாட்டு. புதுச்சேரியில் இந்தியா கூட்டணி தோல்விக்கு திமுக தான் காரணம் என்று காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் எம்பி குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து காங்கிரஸ் அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த வைத்திலிங்கம் எம்பி, தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக அவர்களுடைய எதிரியை சரியாக மதிப்பீடு செய்யவில்லை, இதுதான் அவர்களுடைய தோல்விக்கு காரணம் என்று குறிப்பிட்டார். புதுச்சேரியில் திமுகவை எதிர்த்து எங்கெல்லாம் காங்கிரஸ் கட்சி போட்டி வேட்பாளர்களை நிறுத்தியதோ அந்த தொகுதியில் எல்லாம் திமுக வெற்றி பெற்றுள்ளது. அதேபோன்று எந்த தொகுதியில் காங்கிரஸ் போட்டியிடவில்லையோ அந்த தொகுதியில் திமுக வெற்றி பெறவில்லை என்று கூட்டணியில் ஏற்பட்ட விரிசலை சுட்டிக்காட்டினார். புதுச்சேரியில் கூட்டணி குறித்து மற்ற கட்சிகளுடன் திமுக பேசியது காங்கிரஸ் கட்சிக்கே தெரியாது, அவர்களுடன் என்ன பேசினார்கள் என்று கூட தெரியாது என்றார். தமிழகத்தில் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் காங்கிரஸ் எப்படி ஒரு அங்கமாக இருந்ததோ அதே போன்றுதான் புதுச்சேரியில் ஒரு அங்கமாக இருந்தது. 50 ஆண்டு காலம் காங்கிரசுக்கு அதிகார பகிர்வை வழங்கக்கூடாது என்று மறுக்கப்பட்டவர்களின் வருத்தப்பாடுதான் தாவேகா அரசு மீது குற்றம் சாட்டி வருகிறார்கள். நாங்கள் மட்டும்தான் ஆட்சி செய்வோம், யாருக்கும் பகிர்வு கிடையாது என்று கூறினார்கள். இன்று தமிழகத்தில் எல்லோரும் ஆட்சி செய்வோம் என்ற ஒரு நிலை மாறியுள்ளது. ஆட்சியில் பங்கு இல்லை என்று சொல்பவர்கள் மத்தியில் நாங்கள் பங்கு தருகிறோம் என்று கூப்பிடுகின்ற ஆட்சிதான் தமிழகத்தில் நடைபெற்று வருகிறது என்று கூறினார். நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் மீது குதிரை ஏறித்தான் திமுக வெற்றி பெற்றது. அதிகாரத்தை பங்கிட்டுக் கொள்வதற்கு காங்கிரஸ் எப்பொழுதுமே தயாராக உள்ளது என்று தெரிவித்த வைத்திலிங்கம், தமிழகத்தில் உள்ள 2 திராவிட கட்சிகளுமே ஆட்சி எங்களது, வந்தீர்கள் என்றால் வேலை செய்துவிட்டு கூலி வாங்கி சென்றுவிட வேண்டும் என்ற நிலைப்பாட்டில்தான் அவர்கள் இருந்தார்கள் என்று கடுமையாக விமர்சித்தார். அதிகப்படியான IAS அதிகாரிகளால் புதுச்சேரி வீணாகிவிட்டது என முதலமைச்சர் ரங்கசாமி குற்றம் சாட்டியுள்ளார். திருபுவனை தொகுதியில் பள்ளி மாணவர்களுக்கு நோட்டு புத்தகம், பள்ளிப்பை உள்ளிட்ட கல்வி உபகரணங்கள் இன்னும் வழங்கப்படாதது குறித்து தவக சட்டமன்ற உறுப்பினர் சாய் சரவணன்குமார் முதலமைச்சர் ரங்கசாமியிடம் மனு அளித்தார். இதனை அடுத்து பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, தமிழகத்தில் அதிகாரிகள் முதலமைச்சரின் உத்தரவுகளை உடனடியாக செயல்படுத்துவதாகவும் புதுச்சேரியில் துணைநிலை ஆளுநரின் தலையிட்டால் நிர்வாக பணிகளில் தாமதம் ஏற்படுவதாகவும் தெரிவித்தார். மேலும் கடலூர் மாவட்டத்திற்கு ஒரு IAS அதிகாரி மட்டுமே இருந்தாலும் நிர்வாகம் சிறப்பாக நடைபெறுகிறது என்றும், புதுச்சேரியில் 20க்கும் மேற்பட்ட IAS அதிகாரிகள் இருந்தும் பணிகள் தாமதம் அடைவதால் அதிகப்படியான IAS அதிகாரிகளால் புதுச்சேரி வீணாகி விட்டது, ஜாலியாக இருக்கத்தான் அவர்கள் புதுச்சேரிக்கு வருகிறார்கள் என முதலமைச்சர் ரங்கசாமி குற்றம் சாட்டினார். காமராஜர் மணிமண்டபத்தை நவீன கல்வி மற்றும் திறன் மேம்பாட்டு மையமாக மாற்ற வேண்டும் என துணைநிலை ஆளுநரிடம் சட்டமன்ற உறுப்பினர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் கோரிக்கை கடிதம் அனுப்பியுள்ளார். காமராஜர் மணிமண்டபத்தை நவீன கல்வி மற்றும் திறன் மேம்பாட்டு மையமாக மாற்ற வேண்டும் என புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதனிடம் காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் கோரிக்கை கடிதம் அளித்துள்ளார். காமராஜர் மணிமண்டப வளாகத்தில் மிக சிறந்த உள்கட்டமைப்புகளும் போதிய இடவசதிகளும் ஒரு நூலகமும் இருந்த போதிலும் இது முழுமையான பயன்பாட்டில் இல்லாமல் உள்ளது. எனவே இதனை புதுச்சேரி மாநில இளைஞர்களின் வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதாரத்தை உயர்த்தும் ஒரு துடிப்பான மையமாக மாற்ற அரசு உரிய அனுமதி வழங்க வேண்டும் என்று கடிதத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் இத்திட்டத்தின் கீழ் காமராஜர் மணிமண்டப வளாகத்தில் UPSC, SSC வங்கி தேர்வுகள், நீட் மற்றும் JEE ஆகிய நுழைவு தேர்வுகளுக்கான இலவச பயிற்சி, செயற்கை நுண்ணறிவு, ரோபோட்டிக்ஸ், கோடிங், தரவு பகுப்பாய்வு மற்றும் இண்டஸ்ட்ரி 4.0 படிப்புகள், இளைஞர்களுக்கான திறன் மேம்பாட்டு பயிற்சிகள், தொழில் வழிகாட்டுதல், பெண்கள் மற்றும் இளைஞர்களின் நலனை மேம்படுத்துவதற்கான பிரத்யேக சமூக நலத்திட்டங்களுக்கான பயிற்சிகளை தொடர்ந்து வழங்க அனுமதி கோரப்பட்டுள்ளது.
புதுச்சேரி மாநிலம் முழுவதும் உள்ள மாணவர்கள், வேலை தேடும் இளைஞர்கள், பெண்கள் மற்றும் தொழில் முனைவோர் ஆகியோருக்கு பயனளிக்கும் வகையில் இந்த மையம் வடிவமைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே இத்திட்டத்திற்கு ஆளுநர் விரைந்து ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்றும், இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட துறைகளுடன் இணைந்து விரிவான செயலாக்க திட்டத்துடன் பணியாற்ற தயாராக இருப்பதாகவும் சட்டமன்ற உறுப்பினர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அக்கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். விழுப்புரத்தில் டாஸ்மாக் பணியாளர்கள் போராட்டம் வாபஸ், கடைகள் திறப்பு. விழுப்புரத்தில் தமிழ்நாடு மாநில வாணிபக் கழகம் டாஸ்மாக் பணியாளர்கள் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக பரபரப்பு ஏற்பட்டது. கெடிலம் பகுதியில் உள்ள டாஸ்மாக் விற்பனையகத்தில் பணியாற்றிய 4 பணியாளர்கள் பணியிட நீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்து அந்த உத்தரவை ரத்து செய்ய வலியுறுத்தி விழுப்புரத்தில் உள்ள டாஸ்மாக் அலுவலகத்தில் பணியாளர்கள் ஒன்று கூடினர். பணியிடை நீக்க உத்தரவை உடனடியாக ரத்து செய்யாவிட்டால் விழுப்புரம் மாவட்டம் முழுவதும் உள்ள டாஸ்மாக் கடைகளை மூடி போராட்டத்தில் ஈடுபடுவோம் என அவர்கள் எச்சரிக்கை விடுத்தனர். இதனைத் தொடர்ந்து பணியாளர்கள் மற்றும் மேலாளர் சொக்கநாதன் இடையே பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இந்த பேச்சுவார்த்தையில் 4 பணியாளர்களின் பணியிட நீக்க உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என உறுதியளிக்கப்பட்டது. இதனால் டாஸ்மாக் பணியாளர்கள் தங்களது போராட்டத்தை வாபஸ் பெற்றதுடன் கடைகளை மீண்டும் திறப்பதாக அறிவித்துள்ளனர். கொம்பாக்கம்பேட் ஸ்ரீ ஏழைமுத்து மாரியம்மன் கோவிலில் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் ஆய்வு மேற்கொண்டார். புதுச்சேரி வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளுக்கு நேரடியாக சென்று மக்கள் குறைகளை கேட்டறிந்து வரும் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் அதன் ஒரு பகுதியாக கொம்பாக்கம்பேட் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ ஏழைமுத்து மாரியம்மன் கோவிலில் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது அப்பகுதி பொதுமக்கள் மற்றும் ஆலய அறங்காவலர் குழுவினர் கோவிலை சுற்றியுள்ள பகுதிகளில் தரைத்தளம் அமைத்து தருமாறு கோரிக்கை விடுத்தனர். கோரிக்கையை கவனமாக கேட்டறிந்த சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் ஆலய அறங்காவலர் குழு நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்களுடன் கலந்துரையாடினர். பின்னர் அவர் பேசுகையில் கோவிலை சுற்றி தரைத்தளம் அமைத்தல் உள்ளிட்ட பல்வேறு அனைத்து அடிப்படை வசதிகளும் விரைவாக ஏற்படுத்தி தரப்படும் என உறுதியளித்தார். இந்த ஆய்வு நிகழ்ச்சியில் ஊர் பெரியோர்கள், பொதுமக்கள், ஆலய அறங்காவலர் குழுவினர் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கலந்து கொண்டனர். பெண் உட்பட 3 பேரிடம் 1,88,000 ரூபாய் ஆன்லைன் மோசடி. புதுச்சேரி மணப்பட்டு பகுதியை சேர்ந்த பெண் ஒருவரை மர்ம நபர் வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொண்டு வீட்டில் இருந்தபடி ஆன்லைன் மூலம் பணம் சம்பாதிக்கலாம் என கூறியுள்ளார். இதனை நம்பி அந்த பெண்ணும் மர்ம நபருக்கு பல்வேறு தவணைகளில் 1,61,000 ரூபாயை அனுப்பி வைத்தார். மேலும் அப்பெண்ணுக்கு கொடுக்கப்பட்டுள்ள பணிகளை முடித்து அதில் சம்பாதித்த பணத்தை எடுக்க முயன்ற போது பணத்தை எடுக்க முடியவில்லை. இது குறித்து அந்த பெண் மர்ம நபரிடம் கேட்டபோது எந்த பதிலும் இல்லை. அதன் பிறகே அவர் மோசடி கும்பலிடம் ஏமாந்ததை உணர்ந்தார். மேலும் மூலக்குளம் பகுதியை சேர்ந்த ஆண் நபரின் வங்கி கணக்கில் இருந்து அவருக்கு தெரியாமல் 13,900 ரூபாயை மோசடி கும்பல் எடுத்துள்ளது. லாஸ்பேட்டையை சேர்ந்த பெண் ஒருவரிடமிருந்து 13,500 ரூபாயை மோசடி கும்பலிடம் ஏமாந்துள்ளார். மொத்தமாக 3 பேரும் 1,88,000 ரூபாயை மோசடி கும்பலிடம் பணத்தை இழந்துள்ளனர். இது குறித்து பாதிக்கப்பட்டவர்கள் சைபர் கிரைம் போலீஸ் நிலையத்தில் புகார் அளித்தனர். அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். லாஸ்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு அங்கன்வாடி மையங்களில் முதியோர்களுக்கான போர்வை மற்றும் காலணிகளை சட்டமன்ற உறுப்பினர் VP சிவக்கொழுந்து வழங்கினார். புதுச்சேரி லாஸ்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட முதியோர் உதவித்தொகை பெற்று வரும் அனைத்து மக்களுக்கும் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறையின் கீழ் இயங்கும் அங்கன்வாடி மையங்கள் மூலம் வழங்கப்படும் இலவச போர்வை மற்றும் காலணிகள் வழங்கும் நிகழ்ச்சியினை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சப்தகிரி VP சிவக்கொழுந்து துவக்கி வைத்தார். இதில் முதற்கட்டமாக ஜீவானந்தபுரம் மற்றும் குறிஞ்சி நகர் பகுதிகளில் வழங்கியதின் தொடர்ச்சியாக இன்று லாஸ்பேட்டை தொகுதியில் உள்ள குறிஞ்சி நகர், அசோக் நகர், செல்லப்பெருமாள்பேட்டை, சாந்தி நகர், நெசவாளர் நகர், மகாவீர் நகர், பெத்துசெட்டிப்பேட்டை, மடுவுப்பேட்டை, சேத்திலால் நகர் ஆகிய பகுதிகளில் உள்ள அனைத்து அங்கன்வாடி மையங்களில் பயன்பெறும் மக்களுக்கு இலவச போர்வை மற்றும் காலணிகளை சட்டமன்ற உறுப்பினர் VP சிவக்கொழுந்து வழங்கினார். அப்பொழுது ஊர் முக்கியஸ்தர்களும் லாஸ்பேட்டை NR காங்கிரஸ் நிர்வாகிகளும் ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளையின் பொறுப்பாளர் VPS ரமேஷ்குமார் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். ரெயின்போ நகர் அங்கன்வாடி மையத்தில் முதியோர்களுக்கு போர்வை மற்றும் காலணிகளை சட்டமன்ற உறுப்பினர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் வழங்கினார். புதுச்சேரி ரெயின்போ நகர் பகுதியில் அமைந்துள்ள அங்கன்வாடி மையத்தில் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவரும்
காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் நேரில் ஆய்வு செய்தார். அப்பொழுது அங்கன்வாடி மையத்தில் வைக்கப்பட்டிருந்த முதியோர்களுக்கு வழங்கப்படும் பெட்ஷீட், காலணிகள் உள்ளிட்டவற்றை வழங்கினார். அப்பொழுது அங்கு பணியாற்றும் அங்கன்வாடி பணியாளர்கள் 5 மாத காலமாக தங்களுக்கு ஊதியம் வரவில்லை எனவும் ஊதியம் கிடைப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் எனவும் வேண்டுகோள் விடுத்தனர். அதனை கேட்டறிந்த சட்டமன்ற உறுப்பினர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் விரைந்து நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். இந்த ஆய்வின் போது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார், லட்சிய ஜனநாயக கட்சி பொதுச் செயலாளர் டாக்டர் துரைசாமி, வழக்கறிஞர் பிரபாகரன் மற்றும் கட்சி நிர்வாகிகள் உடனிருந்தனர். லட்சிய ஜனநாயக கட்சி தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் காமராஜர் நகர் தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் நேரடி ஆய்வு மேற்கொண்டார். லட்சிய ஜனநாயக கட்சி தலைவரும் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதிக்கு உட்பட்ட ரெயின்போ நகர் மற்றும் வெங்கடா நகர் பகுதிகளில் மக்கள் நல திட்டங்கள் மற்றும் அடிப்படை வசதிகள் தொடர்பாக நேரில் ஆய்வு மேற்கொண்டார். அப்பொழுது ரெயின்போ நகர் பகுதியில் அமைந்துள்ள பூங்காவை பார்வையிட்ட அவர் அங்கு விளையாடி கொண்டிருந்த சிறுவர்களுடன் கிரிக்கெட் விளையாடி மகிழ்ந்தார். தொடர்ந்து பூங்காவில் உள்ள வசதிகளை ஆய்வு செய்தபோது சிறுவர்கள் பயன்படுத்தும் விளையாட்டு உபகரணங்கள் சிதிலமடைந்த நிலையில் இருப்பதை கண்டறிந்து அவற்றை உடனடியாக மாற்றுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். மேலும் பூங்காவில் நடைபயிற்சி மேற்கொண்டு வந்த முதியவர்கள் மழைக்காலங்களில் சிரமம் ஏற்படுவதாகவும் நிழற்குடைகள் அமைத்தால் பயனுள்ளதாக இருக்கும் என கோரிக்கை வைத்தனர். அவர்களது கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட ஜோஸ் சார்லஸ் மார்டின் பூங்காவில் நிழற்குடைகள் அமைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என உறுதியளித்தார். இதனைத் தொடர்ந்து வெங்கடா நகர் பகுதியில் சாலையோரம் மற்றும் நடைபாதை வியாபாரிகளை சந்தித்து அவர்களின் வியாபார நிலவரம் மற்றும் அன்றாட சவால்கள் குறித்து பரிவுடன் நலம் விசாரித்தார். அப்பொழுது அப்பகுதியில் பாதுகாப்பை மேம்படுத்தும் வகையில் சிசிடிவி கேமராக்கள் அமைக்க வேண்டும் என்று பெண் வியாபாரி ஒருவர் கோரிக்கை வைத்தார். அதற்கு உடனடி நடவடிக்கை எடுக்கப்படும் என ஜோஸ் சார்லஸ் மார்டின் உறுதியளித்தார். மக்களுடன் நேரடியாக கலந்துரையாடி அவர்களின் தேவைகள் மற்றும் கோரிக்கைகளை அறிந்து உடனடி தீர்வுகளுக்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வரும் சட்டமன்ற உறுப்பினர் ஜோஸ் சார்லஸ் மார்டினின் இந்த ஆய்வு பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகளிடையே வரவேற்பை பெற்றுள்ளது. BNI MIT இணைந்து நடத்தும் மெகா வேலைவாய்ப்பு முகாம் அறிவிப்பு பதாகை வெளியீட்டு விழா நடைபெற்றது. களித்தீர்த்தால் குப்பத்தில் அமைந்துள்ள மணக்குள விநாயகர் தொழில்நுட்ப கல்லூரி மற்றும் BNI புதுச்சேரி இணைந்து நடத்தும் மெகா வேலைவாய்ப்பு முகாம் 2026 தொடர்பான அறிவிப்பு பதாகை வெளியீட்டு விழா கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது. இம்மெகா வேலைவாய்ப்பு முகாம் 2026 ஜூலை 11ஆம் தேதி MIT வளாகத்தில் நடைபெற உள்ளது. இந்த அறிவிப்பு பதாகையை தக்ஷஷிலா பல்கலைக்கழக வேந்தரும் மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் தலைவர் மற்றும் மேலாண்மை இயக்குநருமான தனசேகரன் வெளியிட்டு விழாவிற்கு தலைமை தாங்கினார். விழாவில் கல்வி அறக்கட்டளையின் செயலாளர் டாக்டர் நாராயணசாமி கேசவன், பொருளாளர் ராஜராஜன், இணை செயலாளர் வேலாயுதம் மற்றும் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளை உறுப்பினர்கள் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினர். மேலும் BNI புதுச்சேரி நிர்வாக இயக்குனர் இளங்கோ, மண்டல நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் ஆனந்த் காந்திராஜ், வேலைவாய்ப்பு தலைவர் பகுத்தறிவு, BNI டாபோடில்ஸ் தலைவர் ஜெயசுதர்சன், துணைத் தலைவர் முகமது காசிம் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். இந்நிகழ்ச்சியில் பேசிய கல்லூரி முதல்வர் மலர்கண், மாணவர்களின் வேலைவாய்ப்பு திறனை மேம்படுத்துவதிலும் கல்வி மற்றும் தொழில்துறை இடையேயான இடைவெளியை குறைப்பதிலும் கல்லூரி தொடர்ந்து செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். BNI புதுச்சேரி நிர்வாக இயக்குனர் இளங்கோ தனது உரையில் இந்த மெகா வேலைவாய்ப்பு முகாம் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி பணியிடங்களை பெற மாணவர்களுக்கு சிறந்த வாய்ப்பாக அமையும் என குறிப்பிட்டார். மேலும் மாணவர்கள் தங்கள் நண்பர்கள், சக மாணவர்கள் மற்றும் தொழில்முறை வட்டாரங்களில் இந்நிகழ்ச்சியை பரவலாக அறிமுகப்படுத்தி அதிகமான இளைஞர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள உதவ வேண்டும் என வலியுறுத்தினார். இந்த மெகா வேலைவாய்ப்பு முகாமில் தகவல் தொழில்நுட்பம், உற்பத்தி துறை, வங்கி, நிதி, விற்பனை, சேவைத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளை சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட முன்னணி நிறுவனங்கள் பங்கேற்க உள்ளன. பொறியியல், கலை மற்றும் அறிவியல், டிப்ளமோ, ITI மற்றும்
பிற பட்டப்படிப்பு மாணவர்கள் மற்றும் வேலை தேடுபவர்கள் இதில் கலந்து கொள்ளலாம். காலை 9 மணி முதல் மாலை 3 மணி வரை நடைபெற உள்ள இந்த முகாமில் புதுச்சேரி, திண்டிவனம், விழுப்புரம், கடலூர் மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் இருந்து ஆயிரக்கணக்கான வேலைவாய்ப்பு தேடுபவர்கள் பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. நிறுவனங்கள் மற்றும் வேலைவாய்ப்பு தேடுபவர்கள் நேரடியாக சந்தித்து கலந்துரையாடும் வாய்ப்பை இம்முகாம் வழங்குகிறது. இந்நிகழ்வின் ஏற்பாடுகளை வேலைவாய்ப்பு துறை டீன் டாக்டர் ஜெயக்குமார் மற்றும் துறை வேலைவாய்ப்பு ஒருங்கிணைப்பாளர்கள் மேற்கொண்டனர். மணக்குள விநாயகர் தொழில்நுட்ப கல்லூரி நிர்வாகம் இம்மெகா வேலைவாய்ப்பு முகாம் இளைஞர்களின் திறமைகளை வெளிப்படுத்தி சிறந்த தொழில் வாய்ப்புகளை பெற உதவும் முக்கிய தளமாக அமையும் என நம்பிக்கை தெரிவித்துள்ளது. பங்கேற்கும் நிறுவனங்கள், பதிவு நடைமுறைகள் மற்றும் நிகழ்ச்சி அட்டவணை தொடர்பான கூடுதல் விவரங்கள் விரைவில் அறிவிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டது. இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். தங்கம் 1 கிராம் 13,875 ரூபாய். 1 சவரன் தங்கம் 1,11,000 ரூபாய். 10 கிராம் வெள்ளி 2,690 ரூபாய். மீண்டும் முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் இந்தியா கூட்டணி தோல்விக்கு திமுக தான் காரணம் என்று காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் எம்பி குற்றச்சாட்டு. அதிகப்படியான IAS அதிகாரிகளால் புதுச்சேரி வீணாகிவிட்டது என முதலமைச்சர் ரங்கசாமி குற்றம் சாட்டியுள்ளார். காமராஜர் மணிமண்டபத்தை நவீன கல்வி மற்றும் திறன் மேம்பாட்டு மையமாக மாற்ற வேண்டும் என துணைநிலை ஆளுநரிடம் சட்டமன்ற உறுப்பினர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் கோரிக்கை கடிதம் அனுப்பியுள்ளார். இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.